பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே, புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுகிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். எவைகளெல்லாம் நாம் ஆலோசித்து கொண்டிருக்கிறோமோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றி தருகிற தேவனாயிருக்கிறார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் முதலாவது தோன்றின பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்ற வெளிப்பாட்டை ஏசாயா மூலமாக ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வெளிப்படுத்தப்பட்டது. அந்த வெளிப்பாடிலே முதலாவது அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலே ஆலோசனை கர்த்தா என்கிற அவருடைய நாமத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். அவர் ஆலோசனை கர்த்தராக நமக்கு ஆலோசனை தந்து வழிநடத்துகிற தேவன். நம்முடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஒருவேளை என்னுடைய ஆலோசனைகள் ஒன்றுமே எனக்கு நிறைவேறவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏக்கத்தோடு காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆலோசனைகளை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய கண்ணை நம்மேல் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் ஆலோசனை தந்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். உலகத்திலே மற்ற ஜனங்களுக்கு கிடைக்காத ஆலோசனையை ஆண்டவர் நமக்கு அருளி செய்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையின் மூலமாக நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே தான் அவர் ஆலோசனை கர்த்தர் என்று அவருடைய நாமத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். தாவீது எழுதுகிறார், உம்முடைய ஆலோசனை எனக்கு கிடைக்கும் பொழுது
பொழுது, அந்த ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தும் பொழுது, முடிவிலே எனக்கு மகிமையிலே ஒரு பங்கை கொடுக்கிறேன். என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவேன். ஆண்டவருடைய ஆலோசனையிலே நாம் ஒவ்வொருவரும் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய நித்திய மகிமையை மாட்சிமையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆகவே அவருடைய ஆலோசனைக்காக நாம் காத்திருப்போம். அவர் நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாத ஒரு இடத்துல ஜனங்கள் தங்களுடைய சுய ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது அவர்கள் விழுந்து போகிறார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின்படி ஆலோசனையை கேட்டு நடக்கிறவர்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்திலே சுகம் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருடைய ஆலோசனைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துவார். அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள். ஆகவே அவருடைய ஆலோசனையை நாம் பெற்று நடக்கும் பொழுது அதிலே நமக்கு சுகம் உண்டு. நாம் ஒருபோதும் இடறி போவதில்லை. அருமையாய் நம்மை நடத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆலோசனையில் ஆச்சரியமான ஒரு தேவன். ஆச்சரியமான ஆலோசனைகளை கொடுத்து செயலில் மகத்துவமான காரியங்களை அவர் நமக்கு செய்து நிறைவேற்றுவார். ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நம்மேல் தமது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும் பொழுது ஆச்சரியமான காரியங்களை நாம் அனுபவிப்போம். அது மாத்திரமல்ல, மகத்துவமான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய மன விருப்பத்தின்படி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவருடைய மன விருப்பத்தின்படி. ஆண்டவரே, உம்முடைய மன விருப்பத்தின்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும் பொழுது அவர் தம்முடைய மன விருப்பத்தை நமக்கு தந்து அவருடைய ஆலோசனைகளை நமக்கு வெளிப்படுத்துவார். நம்முடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றியும் தருவார். ஆலோசனையை கொடுக்கிறது அவர்தான், அதை நிறைவேற்றுகிறதும் ஆண்டவர்தான். ஆகவே நமக்கு ஆலோசனையை கொடுக்கிறது கர்த்தர். அந்த ஆலோசனை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கும். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை அவருடைய ஆலோசனையின்படி நடத்தி மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்துள்ளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த நாளிலே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் மன விருப்பங்களை நிறைவேற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாரும். என்னென்ன ஆலோசனைகளை அவர்கள் யோசித்து அதன்படி நடக்கவில்லையே என்று சொல்லி ஒருவேளை கவலையோடு பாரத்தோடு இந்த காலை வேளையில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய மன விருப்பங்களை அவருடைய ஆலோசனைகளை எல்லாவற்றையும் இன்றைக்கு நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. நீர் அப்படி செய்ய போகிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.